இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்து கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1076வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும்
அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் உழைமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். எழுமின், விழிமின், உழைமின் என்கின்ற சுவாமி விவேகானந்தரின் வார்த்தைகள் நம்மை எப்பொழுதுமே இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற ஆற்றலை நம்முள் விதைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. அறியாமையிலிருந்து எழுந்து சுய ஆற்றலை முழுமையாக உணர்ந்து அதை பிரயோகப்படுத்தி வெற்றி கிட்டும் வரை உழைத்திடு என்கின்ற உன்னத வார்த்தைகள் நிறைந்த வரிகள் இவை. பல்வேறு வெற்றிகளை நாம் அடுக்கி வைத்து பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் நம் கண்ணிற்கு எட்டக்கூடிய ஒரு தோல்வி நம்மை சில நேரங்களில் சிதைக்கக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. நாம் பார்க்கும் பார்வையில் ஒவ்வொரு விடயங்களும் வேறுபட்டுத்தான் நிற்கின்றன. ஒரு தோல்வி வரும் வேளையில் துவண்டுதான் போகின்றோம் என்றால் அந்த இடத்தில் நாம் அப்படியே நின்று போவதோடு நில்லாமல் சற்று பின்னோக்கி செல்பவர்களாகவும் மாற்றம் பெற துவங்குவோம். ஒரு வெற்றி பல வெற்றிகளை சேர்த்து எடுத்து வருவது போல ஒரு தோல்வி நமது வாழ்வியலில் ஏற்பட்ட பல்வேறு தோல்வி சங்கிலிகளை நம்மோடு இணைத்து கொண்டு பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த சங்கிலியை உடைத்து வெளிவரும் பொழுது நாம் ஆக சிறந்தவர்களாக பரிமாற்றம் பெற துவங்குகின்றோம். உழைமின் என்கின்ற வார்த்தை எந்த சூழலிலும் உழைத்து கொண்டிரு என்கின்ற வார்த்தையை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கின்றது. கடந்த வார நிகழ்வொன்றில் அன்பு சகோதரி அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டிரு என்கின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். இலக்கென்னும் இகிகை என்கின்ற நூலின் சாராம்சத்தின் வாயிலாக. ஆம், எத்தகைய சூழலிலும் விடாமுயற்சியுடன் நமது உழைப்பை மட்டும் இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த உலகம் பண்பட்ட நிலமாக மாறி விடுகின்றது. இனிவரும் தலைமுறைகள் வாழ தகுதியுள்ள நிறைய தரவுகள் அவர்களுக்கு நன்னெறிகள் கிடைக்கக்கூடிய நானிலமாக இந்த பெருநிலம் மாற்றம் பெற துவங்குகின்றது. நம்மிலிருந்து மாற்றத்தை விதைப்பதற்கான ஒரு மாற்று வழி என்பது இன்றைய தலைப்பாக அன்பு சகோதரர் அசோக்மணி அவர்களால் எடுக்கப்பட்டுள்ளது. டிவியேட் என்கின்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை ஒவ்வொரு விடயத்தையும் மாற்று வழியில் மாற்று கண்ணோட்டத்தில் பார்ப்பதன் வாயிலாக நமது வாழ்வியலின் பாதையை எவ்வாறு செதுக்கலாம் என்கின்ற மைய சிந்தனை இன்று இங்கு புத்தக திறனாய்வாக அலசப்பட இருக்கின்றது. நமது வாழ்வியல் வழித்தடங்கள் என்றென்றும் பசுமை நிறைந்த ஒன்றாக இருக்கின்றதா, பாழடைந்த நிலப்பரப்பாக இருக்கின்றதா? நமது வாழ்வியல் களத்தை எவ்வாறு வடிவமைத்து வைத்திருக்கின்றோம்? நமது கற்பனையின் முன்னே கண் முன்னே எவ்வாறு வைத்திருக்கின்றோம்? நமது வாழ்வியலை பசுமை நிறைந்த சோலைகளாக பல்வேறு உயிரினங்கள் வந்து வசித்து வாழ்ந்து செல்லக்கூடிய ஒரு சோலைவனமாக, நிறைய கனிதரக்கூடிய இடமாக வைத்துள்ளோமா என்பது நமக்கான சிந்தனை களமாக இருக்கின்றது. இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக
சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உழைமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் மாற்று வழி டிவியேட் என்கின்ற புத்தகத்தின் திறனாய்வோடு இன்றைய பொழுதை சிறப்பானதாக்குவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தப்படுத்துவோம். நன்றி. சார் குட் மார்னிங் சார். கேட்குதுங்களா சார்? தெளிவா இருக்குங்க அசோக், நீங்க தொடரலாம். நன்றி. தேங்க்யூ. எஸ் சார். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற புக்கோட பேர் டிவியேட். சார் சொன்ன மாதிரி ஸோ இந்த புக்கை எழுதினவரை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா பியோ லோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல் நவுண்ட் நியூரோ சயின்டிஸ்ட்னு போட்டிருக்காங்க. இவர் ஒரு சர்ஜன், லண்டனில் இருக்கார். யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு ரெகுலராக போகிறாரு போல இருக்குது, ஒரு விசிட்டிங் கன்சல்டன்ட் மாதிரி. அது இல்லாமல் இஸ் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் கூட, ஒரு என்டர்பிரினரு. ஸோ ஏதோ மிஸ்சிப்னு ஒரு கம்பெனியில் இருக்கார். ஸோ பேசிக்கலி எதுக்காக நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு ஆத்தரை பற்றியும் பார்க்குறேன்னா, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு புக் எழுதணுன்னா கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஒர்க்கும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களோட ப்ராப்பரான கோல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரை பற்றி நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது என்னென்னா, இந்த பிரெயின், அவர் நியூரோ சயின்டிஸ்ட்டு. ஸோ இந்த பிரெயின் பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு இருந்துட்டு இந்த அன்சர்டனிட்டி பற்றி ஒரு கொஸ்டின் வந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு தான் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமோ, அதனால தான் எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு போல இருக்குது. அன்சர்டனிட்டினா என்னென்னா, ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா என்ன நடக்கும் தெரியலையே, இல்லைன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே, இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர் இந்த 3 இடத்துலையும் ஒரு விஷயம் எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியலன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லைங்களா? அதுதான் அவர் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை அவர் எப்படி ரிலேட் பண்ணுறாருன்னா, இந்த உபர் புக்கிங்லாம் பண்ணியிருப்போம் ஏற்கனவே. ஸோ உபர் புக்கிங் இருந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த வெயிட் பண்ணும்போது டைம் கிடச்சிடுது. 6 நிமிஷம், 4 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம்னு ஏதோ ஒரு டைம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால நம்மளால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த டைமிங் வரலனா என்ன ஆகும், இன்கேஸ் நமக்கு 5 நிமிஷத்தில் வண்டி வந்துடும் தெரிஞ்சதுனால நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக இப்போ அந்த ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும்ல, அது இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்தப்போ அவருக்கு கிடைச்ச ஆன்சர் ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாருக்குமே தோன்ற மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த இஷ்யூ வருது, இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச ஒரு விஷயந்தான் இந்த புக் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அவரை பற்றி நிறைய இடத்துல படித்தப்போ. ஸோ டிவியேட் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா, ஸோ இந்த புக்கு அன்சர்டனிட்டி பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து எப்படி கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுது. சேம் டைம் இந்த அன்சர்டனிட்டி பற்றி போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி நம்ம இன்னும் ஒரு லைன் சொல்லணும்னா, நம்மளோட பர்செப்ஷன், இந்த உலகம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குது, ஒரு கற்பனை இருக்குது. அந்த கற்பனையிலிருந்து இந்த உலகம் மாறும்போது, இல்லைனா மாறுதுன்னு நினைக்கும் போது வர ப்ராப்ளம் தான் இந்த அன்சர்டனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்மளோட பர்செப்ஷன்ன்றது தான் ஒரே ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்மளோட பர்செப்ஷன் கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக நடக்கிற மாதிரி தோணுனா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை எங்கேயே சேஞ்ச் ஆகுதுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறோம். ஸோ இந்த இந்த பர்செப்ஷன், இந்த ஒரு ஒப்பீனியன், இந்த உலகத்தை பற்றி ஒப்பீனியன், கருத்து நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் அது. பாஸ்ட்டில் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ, பாஸ்ட்டில் நமக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருந்ததோ, அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி எப்படி ஒரு கண்டென்ட், அதாவது இது இப்படி தான் அப்படின்ட்டு நம்மளா ஒன்று டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் பர்செப்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சொல்லலாம் இது, இப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது ஒரு ஒரு நம்ம டெய்லியும் ஆஃபீஸ் போகிறோம்,
காலையில 8 மணிக்கு நான் இருந்துட்டு மெட்ரோவோ இல்ல என்னோட டூ வீலரோ எடுத்துட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, 9 மணிக்கு நான் ரீச் ஆவேன். 9 மணிக்கு ரீச் ஆவேன்னா, 9:30 மணிக்கு என்னோட ஒர்க் ஆரம்பிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும். இந்த 8 மணிக்கு கிளம்ப முடியல அப்படின்னு சொன்னோம்னா, 8:10 ஆயிடுச்சு, இல்லனா 8:15 ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நமக்குள்ள இன்னொரு ஃபீலிங் வரும். ஐயோ! என்ன நடக்குமோ? லேட்டா போனா என்ன சொல்லுவாங்களோ? பாஸ் என்ன சொல்லுவாங்களோ? அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு ஃபீலிங் தான் அன்சர்டனிட்டி அப்படிங்கிற மாரி அவரு பண்றாரு. ஸோ, அ அப்ப இந்த அன்சர்டனிட்டி நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா, அ லைஃப் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா, கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த பிரெயின் இருந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. அதாவது நம்ம ஸ்டோன் ஏஜ்ல இருந்தெல்லாம். ஸோ அவரோட தியரி என்னன்னா, இந்த பிரெயின்ன்றது நம்மள இருந்துட்டு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு உறுப்பு அல்ல. நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிற ஒரு உறுப்பு தான். ஏன்னா, நமக்கு மனுஷன்னு ஒருத்தன் தோணும்போது, அவனுக்கு இருந்த பிரெயினோட பெரிய அப்ஜெக்டிவ் என்ன இருந்ததுன்னா, அவன் சந்தோஷமா இருக்கணுன்றத விட, ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன பொறுத்தவரைக்கும் பாதுகாப்புன்னா என்ன? ஆ ஃபுட் கிடைச்சுட்டா செக்யூர்ட். அதுக்கப்புறம் அ ஒரு விலங்குகிட்ட இருந்து தப்பிச்சுட்டா செக்யூர்டு. ஸோ இதுதான் அவர பொறுத்தவரைக்கும் அந்த காலத்துல இருந்த ஒரு மனுஷன பத்தி மனுஷனுக்கு இருந்த பாதுகாப்பு உணர்வு. ஸோ இது எப்படி சொல்றாருன்னா அவரு, ஸோ அந்த காலத்துல இருந்த ஒரு மனுஷனுக்கு ஃபுட்டும், அ ஒரு விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறதும் ஒரு பெரிய கோலா இருந்தது அவங்களோட லைஃப்ல. ஸோ ஒரு இடத்துல ஃபுட் இருக்கு, இன்னொரு இடத்துல இருந்துட்டு ஒரு விலங்கு இருக்கு. ஒரு புலியோ, சிங்கமோ இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா பிரெயின் இருந்துட்டு என்ன சொல்லணும்னா, ஃபுட் இருந்தா ஃபுட் சாப்பிட்டா சந்தோஷம் இருக்கும். பட் ஆனா, அந்த விலங்கு இருக்கிற இடத்துக்கு பக்கம் போகாம இருந்தனா, நீ சேஃபா இருப்ப அப்படின்னு தோணுச்சுன்னா, பிரெயின் குடுக்குறது எதுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கும்னா, அந்த விலங்கு இருக்கிற பக்கம் போவாத, நீ ரொம்ப சேஃபா இருப்ப அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குமாம். ஸோ இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல இருக்க மனுஷங்கன்ட்டு. ஸோ பேசிக்கலி இத வச்சு தான் அவர் அந்த தியரிய இருந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த பிரெயின் இருந்துட்டு உனக்கு இருந்துட்டு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாம பார்த்துக்கிறதுக்கான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பார்ட்டு. 2வது பார்ட் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நமக்கு பாஸ்ட்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு மாரி நடந்திருக்கும். ஸோ இப்போ இது ஒரு பார்ட்டு. இப்போ 2மே 2 டிஃபரண்ட் பார்ட்டு. இது 2யும் பார்த்துட்டு பிரெயின் எப்படி உங்களுக்கு உ அதாவது எப்படி ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ல இருந்து உங்கள எது சேஃபா வச்சுக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாரி ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணி வச்சிருக்கும் பிரெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இதுக்கு இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புரியிற மாரி சொல்லணும்னா, அகைன் ஆஃபீஸ் எக்ஸாம்பிளே போறோம். உங்க பிரெயின் இருந்துட்டு உங்கள சேஃபா வச்சுக்க பாக்குது. உங்களோட மேனேஜரும், உங்களோட கலீக்கும் அ பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கு இருந்துட்டு எப்பயுமே அவங்க ஏதோ பேசிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரவே வராது. நமக்கு வர முக்கியமான ஃபீலிங் என்ன இருக்குன்னா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதனால எனக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயி, எனக்கு கிடைக்க வேண்டிய புரமோஷன் ஏதாவது கிடைக்காம போயிடுமோ! அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல வரும். அப்படி இல்லன்னா, இவங்க என்ன பத்தி தான் ஏதோ தப்பா பேசிட்டு இருக்காங்க, அப்படிங்கிற எண்ணம் 2வது வரும். இந்த 2 எண்ணம் தான் நமக்கு 90% ஆத சமயம் வரதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு அப்படிங்கிறாரு. பிராக்டிகலி இது உண்மைன்னு கூட தோணுச்சு. ஸோ இது இப்படி தான் இந்த பிரெயின் ஒர்க் பண்ணுது அப்போ. சரி ஓகே. இப்ப இருந்துட்டு இந்த பிரெயின் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இத இருந்துட்டு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இதுக்கு இவரு இருந்துட்டு சொல்றது என்னன்னா, அகைன் நம்ம நெறைய புக்லயும், நெறைய இடத்துலயும் பேசினது தான். 3 விஷயத்த மாத்த சொல்றாரு. அதாவது 3 விஷயத்த மாத்த சொல்றாருன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ மாத்த சொல்றாரு. உங்களுக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கொஞ்சம் கான்ஷியஸா சேஞ்ச் பண்ண பாருங்கன்றாரு. அது எப்படி பண்ணலாம்? 3 விதமா சேஞ்ச் பண்ணலாம். 1 இருந்துட்டு, நீங்க எந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துட்டு டெய்லி குடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸா. இப்ப நம்ம இத கேட்கிறோம்னா, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு என்னோட சைட்ல இருந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள நம்ம கேட்கிறோமா, தெரிஞ்சுக்கிறோமான்னு பாருங்க. 2வது நீங்க எந்த மாரி இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ எப்பயுமே உங்களுக்கு ஒரு பயத்த குடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா, அது வீடா இருந்தாலும், ஆஃபீஸா இருந்தாலும், ஒண்ணு அந்த இடத்த மாத்த பாருங்க. இல்லன்னா அந்த பயம் எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஆளுங்க கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. 3வது என்னன்னா, அகைன் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க எந்த மாரி ஆளுங்கிட்ட டெய்லியும் நீங்க இருந்துட்டு இன்டராக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதே இதுதான். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம யாருகிட்ட இருக்கிறோம், எந்த மாரி இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத கான்ஷியஸா உங்க லைஃப்‌க்கு தகுந்த மாரி கொஞ்சம் பாசிட்டிவா நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட லைஃப் டெஃபினட்டா ஒரு எப்படி சொல்றது? ஆ நீங்க நெனச்ச ஒரு டைரக்ஷன்ல போகும் அப்படின்ற மாரி அவர் கொண்டு போவாரு. ஸோ இப்ப இருந்துட்டு மறுபடியும் இந்த அன்சர்டனிட்டிக்கே வரும். ஸோ அன்சர்டனிட்டி இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது? ஆ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ சேஞ்ச் பண்ணலாம்?
அப்படி இல்லன்னா ரெகுலரா நம்ம பிரெயின எப்பயும் போல விட்டோம்னா, ஏன் ஒரு அன்சர்டனிட்டி நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அன்சர்டனிட்டி பத்தி இன்னும் கொஞ்சம் ஏன்னா இந்த புக்கு பூராமே அன்சர்டனிட்டி தான். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அவரு அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, அகைன் அந்த பாஸும் உங்களோட கலீக் 2 பேரும் பேசின அதே ஒரு எக்ஸாம்பிள்க்கு வரேன். இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்மள பத்தி பேசுறாங்களோ, இல்ல நம்ம ப்ரமோஷன் போயிடுமோ, இந்த பயம் வரும்போது, உங்க பிரெயின நீங்க ட்ரெயின் பண்ண கத்துக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, அவங்க என்ன வேணாலும் பேசட்டும். இப்போ எனக்கு என் முன்னாடி இந்த ஃபைல கம்ப்ளீட் பண்றது தான் என்னோட வேல. நான் என்னோட வேலைய மட்டும் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு கண்ட்ரோலும், அந்த மாரி ஒரு பிராக்டிஸும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, முதல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருக்கும். இது இருந்துட்டு போக போக உங்களுக்கு பழகிடுச்சுன்னா, அந்த அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் வந்துருச்சுன்னா, உங்களால இந்த ப்ராப்ளத்த மேனேஜ் பண்ண முடியுன்றாரு. இந்த அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் நீங்க டெவலப் பண்ணும்போது, உங்களுக்கு அடுத்து கிடைக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் பத்தி அவர் பேசுறது என்னன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இந்த புக் இருந்துட்டு அன்சர்டனிட்டி பத்தி பேசுது. நம்மளோட பெர்செப்ஷன்ஸ் பத்தி பேசுது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கிரிட்டிக்கல் திங்கிங். இதுதான் அவரு குடுக்குற டிப்பு கூட ஆக்சுவலி. இதிலிருந்து வெளில வரதுக்கு. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு. ஆ கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது ஒண்ணுமே இல்ல. நமக்கு இத்தன நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதுல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட் தான் சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்திருப்போம்ல. அது இருந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ. எனக்கு ஏன் டெய்லியும் இப்படி தான் நடக்குது? இதிலிருந்து மாறி நடந்தா என் லைஃப் என்னதான் ஆயிடும்? இதிலிருந்து நான் மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணுமா? இந்த மாரி டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ கேளுங்க. ரொட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா எந்த ரொட்டீன் உங்கள இருந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டிக்குள்ள கூட்டு போதோ, அந்த டயத்துல நெறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு இருந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாரி திங்க் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா சயின்டிஸ்ட்டுமே அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னா, ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா, அத இருந்துட்டு ஒரு கொஸ்டினா கேட்டு, அ அதிலிருந்து வர ஒரு பதிலிருந்து ஒரு கொஸ்டின், எக்ஸ்பீரியன்ஸ் மாத்தி மாத்தி ஒரு லூப் மாரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி உங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன அன்சர்டைன்ஸ்க்கு இந்த மாரி கொஸ்டின் கேட்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த மாரி நீங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா, உங்களுக்கு இந்த திங்கிங்ன்றது கிரிட்டிக்கல் திங்கிங்கா மாறும். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப கிரியேட்டிவாவும், மேபி இது ரொம்ப யங் ஏஜ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கு இருந்துட்டு இது பெருசா தேவைப்படாதுன்றதுனால, எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டெஃபினெட்லி மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி நெறைய பேசியிருக்காங்க அகைன். ஆ நம்ம ஒரு தியானம், மெடிடேஷனு இல்லன்னா நம்ம பண்ற வேலைய 100% ஒரு ஃபோக்கஸோட பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய டெக்னிக்ஸும் இதிலேயே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த அன்சர்டனிட்டி ஏன் ரொம்ப ரொம்ப ஒரு ஆ டிஸ்டர்பிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க அப்படின்னம்னா, ஆ எந்த ஒரு விஷயமே நமக்கு இருந்துட்டு தெரியாம இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஆ அத எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றாரு அவரு. ஒரு விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு இருந்துட்டு ஒரு பயம் வருது. ஸோ அப்ப இருந்துட்டு வேணா ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்து எழுதுங்க. ஆ என்ன உங்க கண்ணு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த அன்சர்டனிட்டிய ஹேண்டில் பண்றதுக்காக. இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி பார்ப்பீங்க. இதுல என்னென்ன உங்களுக்கு பயமா இருக்கு, இல்லன்னா என்னென்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ்ல எழுதி பாருங்க அப்படிங்கிறாரு. அதையும் நம்ம எழுதி பார்ப்போம். ஆ ஓகே. இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆ நாம இருந்துட்டு அ யாரையோ ஒரு நண்பர பார்க்குறோம். அந்த நண்பர் இருந்துட்டு நம்மள பார்த்ததுமே இருந்துட்டு, ஆ வழக்கமா சிரிப்பாரு. அன்னைக்கு இருந்துட்டு சிரிக்காமலே போயிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது இருந்துட்டு உங்கள டிஸ்டர்ப் பண்ணும். இத்தன நாள் என்ன பார்த்தா சிரிப்பாரே, இன்னைக்கு ஏன் சிரிக்கல? இன்னைக்கு ஏன் என்ன சிரிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாரி ஒரு 4, 5 எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி திரும்பி நடக்கும்போது என்ன ஆகும்னா, அது பிரைன்ல போயிட்டு ஃபார்ம் ஆயிட்டு பிரைன் இருந்துட்டு ஒரு மாரியா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ப் ஒ ஒரு டிஃபரண்டான ஒரு பெர்செப்ஷன் குடுக்கும். அந்த பெர்செப்ஷன் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இத இருந்துட்டு பிரேக் பண்ணணும். இந்த ரெகுலரா இந்த மாரி நடக்கிற இந்த தாட் ப்ராசஸ் நடக்கணும்னா, உங்களுக்கு எப்ப இந்த இந்த மாரி டிஸ்டர்ப் ஆவுது, என்ன அவர பார்த்து சிரிக்கல, அதனால தான் நான் டிஸ்டர்ப் ஆனேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கோ, அந்த டயத்துல ஒ எ எழுத ஆரம்பிங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க சயின்டிஸ்ட் மாரின்றாரு. அவர் இருந்துட்டு என்ன பார்த்தாரு, இத்தன நாள் சிரிப்பாரு, இன்னைக்கு சிரிக்கல. இதுதான் நடந்த உண்ம. ஸோ இதிலிருந்து என்னோட தாட் ப்ராசஸ் என்ன? எனக்கு அவருக்கு என்ன பிடிக்கல. நான் அவரோட வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன்.
அதனால அவருக்கு பிடிக்கல. இல்லன்னா அன்னைக்கு நான் சரியா பேசல. அந்த மாரி சொல்லிட்டு நெறைய தாட் ப்ராசஸ் வரும். அதையும் எழுதுங்க. ஸோ ஒண்ணு இருந்துட்டு அ ஆக்ட், அஸ்யூம் அண்ட் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இருந்துட்டு அடுத்தது நீங்க என்ன அனலைஸ் பண்ணணும்னா, அ இது சாரி அனலைஸ்ங்கிறது அந்த எழுதுறது. ஆக்ட் இப்ப அடுத்ததா என்ன பண்ணணும்னா, அவர்கிட்டயே போய் கேட்கறது. ஸோ அவர்கிட்டயே கேட்டீங்கன்னா 99% டைம் இருந்துட்டு நீங்க என்ன நெனச்சு பயந்தீங்களோ, அது எந்த ஒரு காரணமும் இருக்காது. அவர்கிட்ட அந்த கேட்கறதுக்கான ஒரு ஹெசிடேஷன் வச்சிருக்கிறதுனால தான், இந்த மொத்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ ஒன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க போறாரு. அது உங்களுக்கு நெறைய டயத்துல திருப்தியா கூட இருக்கும். ஸோ ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 3 ஸ்டெப்ஸ் அஸ்யூம், அனலைஸ் அண்ட் ஆக்ட். அசம்ப்ஷன்ன்றது ஃபர்ஸ்ட்டு நீங்களா ஒரு அசம்ப்ஷன் பண்ணது. அனலைசிஸ் பண்றது அந்த எழுதுறது. 3வது டேக்கிங் சம் ஆக்ஷன். அதுல இருந்துட்டு ஒரு ஆக்ட் எடுக்கிறதுன்னா, போய் அவர்கிட்ட பேசுறது. அப்படிங்கிற மாரி ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பாங்க. அ ஸோ இ இ அப்ப அகைன் அந்த பிரைனோட நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி இது நெறைய பேசியிருப்பாங்க. அது நம்ம சொன்னோம் இல்லைங்களா? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இருந்துட்டு அ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிரைன் கிடைக்குது. அந்த பிரைன் தான் நம்மள இருந்துட்டு அ திங்க் பண்ண வைக்குது. அது மூலமா தான் நம்மளோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லிட்டு. பிரெயினுங்கிறது என்னன்னா, ரொம்ப ஒரு ரிஜிடான ஒரு போன் மாரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடையாது. ஆ அ கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் மாரி. இந்த பிளாஸ்டிக்க ஹீட் பண்ணோம்னா எந்த ஷேப்ல வேணாலும் கொண்டு போலான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு தாட் ப்ராசஸ். அந்த பிளாஸ்டிக் மாரி இருக்கிறதுனால, உங்களுக்கு இருந்துட்டு நீங்க எந்தெந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி இந்த பிரெயின் சேஞ்ச் பண்ணும். ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாரி விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க? எந்த மாரி இடத்துல இருக்கீங்க? யார்கிட்ட இருக்கீங்கன்னு சொன்னாரு இல்லைங்களா? ஸோ அந்த நீங்க எப்படி குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களோட பிரெயின் இருந்துட்டு சேஞ்ச் ஆகும். அந்த பிரெயின் ஸோ அது இருந்துட்டு உங்களுக்கு பெட்டரா ஒரு பாசிட்டிவா உங்களால அந்த மாரி கொண்டு போக முடியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இது இருந்துட்டு ஒரு ஃபார்மா இதுவரைக்கும் நம்ம பேசுனத சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெயின்ங்கிறது நம்மளோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே வச்சு ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். அன்பார்ச்சுனேட்லி இது ஃபார்ம் ஆனதுக்கு காரணம், நம்ம இருந்துட்டு ஆல்வேஸ் நெகட்டிவ் விஷயங்கள பார்த்து பயப்படணும். நம்மள சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிறதோட தான். ஸோ இந்த ப்ராசஸ்ல பிரெயின் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்துட்டு நெகட்டிவான ஸ்டோரி தான் நமக்கு மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நெகட்டிவான ஸ்டோரி, இந்த நெகட்டிவான தாட் ப்ராசஸும் நம்ம மைண்ட்ல இருந்ததுனால, நம்ம ஆல்வேஸ் நம்ம கொஞ்சம் இருந்துட்டு நெகட்டிவாவே பிஹேவ் பண்ணுவோம். அது இருந்துட்டு ரொம்ப ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணும் லைஃப்ல அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. இதிலிருந்து டீவியேட் பண்றதுக்கு அவரு சொல்ற கொஸ்டின் என்னன்னா, அன்சர்டனிட்டி டாலரன்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துட்டு டெவலப் பண்ணுங்க. அன்சர்டனிட்டி டாலரன்ஸ்ங்கிறது நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அத இருந்துட்டு எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணலாம்? நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது நீங்க அதாவது அந்த என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க நெறைய கொஸ்டின் கேட்கலாம். அப்படி நெறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னாகும், உங்களுக்குள்ள கிரிட்டிக்கல் திங்கிங்ன்னு ஒண்ணு வரும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு சொசைட்டிக்கே நல்ல விஷயம். நீங்க அந்த மாரி உங்க பிரெயின ட்ரெயின் பண்றத விட, இந்த மாரி உங்களோட பிரெயின ட்ரெயின் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். சரி, ஓகே. அ இதுல இருந்துட்டு இந்த புக் கன்டின்யூ பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த இங்க நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இதுக்கு முன்னாடி நான் போன மாசம் ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன்னு சொல்ட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் எழுதின புக்க பத்தி பேசியிருக்கோம். அ ஏன் இது முடிச்சதுமே இந்த புக்க நான் இது ஏற்கனவே இதே இடத்துல பேசியிருந்தா கூட மறுபடியும் இத பத்தி பேசணும்னு நெனச்சேன்னா, இந்த 2 புக்குமே ஒரே ஒரு தாட் ப்ராசஸ தான் சொல்லுது அப்படிங்கிற மாரி தோணுச்சு எனக்கு. ஒண்ணு ரொம்ப பிலாசபிக்கலா அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் நவுன் அப்படிங்கிறது, அந்த புக் என்ன சொல்லுதுன்னா, ஆ இந்த சொசைட்டி நமக்கு இருந்துட்டு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்கு. அந்த கத்துக்கிட்டு நம்மள பத்தி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டு, இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடென்டிட்டியோடவே வாழ ஆரம்பிச்சுட்டோம். அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட தாட் ப்ராசஸ். இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, அதுவே சயன்டிஃபிக்கா சொல்லியிருக்கு. நமக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வச்சுட்டு, நமக்கு உள்ள சில தாட் ப்ராசஸ் வந்திருக்கு. அந்த தாட் ப்ராசஸோடவே நம்ம வாழ ஆரம்பிச்சுடுறோம். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த தாட் ப்ராசஸோடவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2ம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாரி எனக்கும் தோணுச்சு. நெறைய விஷயத்துல நான் இது என்ன சொல்றது? எனக்கு இது நடந்திருக்கு. நான் இருந்துட்டு சின்ன சின்ன ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். இந்த ஆக்ட், அனலைஸ் அண்ட் ஆக்ட், அஸ்யூம், அனலைஸ் அண்ட் ஆக்ட் இந்த 3 ப்ராசஸ் பண்ணும்போது, ரொம்ப ஒரு சின்ன விஷயம் ஒண்ணுமே அவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆகாத ஒரு விஷயம்லாம் ரொம்ப சின்னதா எனக்கு தோணுச்சு. அதனால இந்த 2 புத்தகத்தையும் க கொஞ்சம் கம்பைன் பண்ற மாரி பேசணும்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த புக்குக்கு வரதுக்கு பத்தி பேசணும்னா, ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி டெவலப் பண்ணலாம்? ஏன்னா இந்த அன்சர்டனிட்டி டாலரன்ஸ்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னோம்னா, அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு குடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, ஆ உங்களோட கோர் பிலீஃப்ஸ நீங்க இது இப்படி தான் இருக்கு. இத்தன நாள் என் லைஃப்ல இதெல்லாம் தான் நடந்தது. இதனால இது இப்படி தான் இருக்கும். நீங்க நெனைக்கிறத கொஞ்சமா டவுட் பட ஆரம்பிங்க. எல்லாத்தையுமே நம்பாதீங்க. ஈவன் தோ நீங்க 100% ஷூரா இருந்தா கூட 100% நம்ப வேண்டியதில்ல. இது தப்பாவும் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட்டோடவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கன்றாரு. இந்த டவுட் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண வச்சுட்டீங்கன்னா, எது அதாவது டவுட்டுங்கிறது என்னன்னா, நான் இத்தன நாள் இத நம்பிட்டு இருந்த விஷயத்துல எது தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து சாரி ஒரு ஒரு டவுட் வந்ததுன்னா, செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, அது கொஸ்டின் கேட்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏன் இது தப்பா இருக்கலாம்? ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது? அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் கிடையாது. உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற விஷயத்துக்கு மட்டும் தான். ஸோ சில ஆன்சர்ஸ் வரும். அந்த ஆன்சர்ஸ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி பண்ணோம்னா இது கரெக்ட்டா இருக்குமோ? அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அந்த விஷயத்த இருந்துட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ம என்ன சொல்றது? ஆ ஒரு ஒரு டவுட் வரும் மறுபடியும். அதுதான் 4வது ஸ்டெப்பு. ஸோ அதையும் மறுபடியும் கொஸ்டின் கேளுங்கன்ட்டு. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது ஒரு லூப் தான். இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே உருவானது ஒரு லூப்ல தான். ஒரு விஷயம் இருக்கும். அதில டவுட் படுவாங்க. கொஸ்டின் கேட்பாங்க. வர ஆன்ஸர எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் அதிலயும் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாரி அந்த லூப் போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அ இது மூலமா அவரு சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க நீங்க இருந்துட்டு டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த அன்சர்டனிட்டிங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னா, உடனே உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கிடைக்காது கண்டிப்பா. பட் ஆனா ஒரு கைண்ட் ஆஃப் சார் யாரோ இன்வைட் அஸ் எ ஸ்பீக்கர்ன்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே. அ ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் மேல இருந்துட்டு ஒரு என்ன சொல்றது? அ அந்த பிடித்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராப்பரான மீனிங்ஃபுல் லைஃப் இருந்துட்டு நீங்க வாழ்றீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா, கார்ப்பரேட்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவது நம்ம ஒர்க் பண்ற இடத்துல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆ ஓகே. அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க எப்படி இருந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அ இந்த பிரெயின் பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்களா, நியூரோபிளாஸ்டிசிட்டி இருக்கிற ஒரு விஷயம் இது இருந்துட்டு, அது அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிறது குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப இலகுவா இருக்கும். ஸோ, அதனால இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க டெஃபினட்டா குழந்தைங்களுக்குள்ளயும் கொண்டு வர பாருங்க. எப்படி கொண்டு வரலாம்? நெறைய கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட. நம்ம பண்றது இல்லன்னா, அத பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பண்ற டயத்துல நெறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க அவங்ககிட்ட. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, அந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு இருந்துட்டு, "ஓ! நான் எல்லாத்தையுமே டவுட் படணும் போல இருக்கு." அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ நீங்க குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இருந்துட்டு லைஃப்ல அ வளர வளர எல்லா விஷயத்தையுமே அவங்க டவுட் பட ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் வில் கிவ் அ பெட்டர் மீனிங்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற மாரி கொண்டு போவாரு. ஸோ மறுபடியும் இதில நான் இந்த அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆ ஆக்சுவலி நம்மளோட எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு 3 ரீசன் தான் 3 ரீசன் தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராங்கா நானும் பிலீவ் பண்றேன். இதுலயும் பேசியிருக்காங்க. ஒண்ணு இருந்துட்டு என்னன்னா, கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கில்ட்டுங்கிறது என்ன? ஒரு குற்ற உணர்ச்சி. ஸோ அது 2வது இருந்துட்டு பார்த்தோம்னா, ஃபீலிங்லெஸ். நம்ம அடுத்தவங்களோட கொஞ்சம் கம்மியா இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 3வது என்னன்னா, அடுத்தவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன ஆஃபீஸ் எக்ஸாம்பிள். அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரச்சனை. ஸோ ஒண்ணொண்ணும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஒண்ணு இருந்துட்டு இந்த கில்ட்டுங்கிறது என்னன்னா, நமக்கு இருந்துட்டு திடீர்னு ஒரு பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் ஃபீலிங் வரும். மேபி ஒரு சாட்டர்டே இல்லன்னா ஒரு ஃப்ரைடே கூட வச்சுப்போம். ஃப்ரைடே இருந்துட்டு நமக்கு ஒரு வொர்க்கிங் டே. நம்ம இருந்துட்டு அந்த எல்லா நாளும் வொர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃப்ரைடேன்னா நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன ரிலாக்சேஷன் வரும். நாளைக்கு எப்படி லீவ் தானே. இந்த வேலைய நம்ம வந்துட்டு மண்டே தள்ளி போட்டுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு 2 மணிக்கு மேல வரும். அத நம்ம பண்ணவும் ஆரம்பிச்சுருவோம். பண்ணும்போது பண்ணிடுவோம். ஆனா ஒரு 4:30, 5 மணிக்கு பார்த்தோம்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இவரு கில்ட் அப்படிங்கிறாரு. ஏன்னா, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு நெனைக்கும்போது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபீலிங் வருதுல்ல. அது இருந்துட்டு ஒரு கில்ட். அப்படி இல்லன்னா, இன்னொரு டைம் என்னன்னா, நம்மகிட்ட பணமே இருந்திருக்காது. நம்ம ஃப்ரெண்ட் யாராவது வந்து திடீர்னு "பணம் வேணும் கொஞ்சம் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்மகிட்ட இல்லாதனால தான் நோ சொல்லியிருப்போம். இருந்தாலும் அதனாலயும் நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கில்ட் அப்படின்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும்.
அதுக்கு அடுத்தது ஃபீலிங்லெஸ். நம்ம என்னன்னா, எப்பயுமே ஒரு கிரவுட்ல இருக்கிறோம். இல்லன்னா ஒரு யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறோம். அவரு இருந்துட்டு ஒரு 2, 3 பாயிண்ட் நமக்கு தெரியாத விஷயங்கள சொல்லியிருப்பாரு. நமக்கு அடுத்து வர தாட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா, இவனுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது, என்னென்னமோ பேசுறான், நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, அந்த இடத்துல மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் அவனுக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா நம்மள சேஃபா வச்சுக்கணும்ல. பிரைன் இருந்துட்டு, "ஐய்யய்யோ! எனக்கு ஒண்ணும் தெரியல போல இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு" சொல்லிட்டு அந்த ஃபீலிங்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு. 3வது ஒரியிங் அபௌட் அதர்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க என்ன பேசுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற இடம் என்னன்னா, அன்சர்டனிட்டி. ஸோ இப்போ கில்ட்ல பார்த்தோம்னா, நான் இன்னைக்கு இந்த 2 மணிக்கு இந்த வொர்க் நான் பண்ணாம விட்டுட்டேன். இதனால அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ? அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டி தான் இதுக்கும் ஒரு காரணம். அந்த காரணத்தினால தான் நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது. சேம் அப்ளிகபிள் அந்த இதுக்கும். இந்த ஃபீலிங்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நம்மள எப்படி ரொம்ப கேவலமா நெனச்சுட்டு இருக்காங்களா? இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவன் 2 விஷயம் நல்லா பேசிட்டான்னா, அவன் டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வொரியிங் அபௌட் அதர்ஸ். நீங்க முடிஞ்சா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு நமக்கு நடக்கிற ப்ராப்ளத்துல ஒரு 90% ப்ராப்ளம் இந்த 3 விஷயங்களால தான் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த 3 விஷயமே இந்த அன்சர்டனிட்டி டாலரன்ஸ். ஸோ இந்த அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் இருந்துட்டு டெவலப் பண்றதுன்றது இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான். அது ரொம்ப பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்ட், அஸ்யூம், அனாலிசிஸ். பேசிக்கலி என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட ஜாப்ல இருந்துட்டு நான் ஃபோக்கஸா இருக்க போறேன் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்ட டெவலப் பண்ணுங்கன்றாரு. இதுக்கு சொல்ற மறுபடியும் அதே டாபிக் தான். மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாமே சார். சார் இந்த புக்க பத்தி இவ்வளோ தான் சார் பேச முடியும். ஏன்னா ரொம்ப சயின்டிஃபிக்கா இருக்கு. ஸோ இதுதான் சார். இத பத்தி ரொம்ப சிம்பிளா முடிக்கணும்னா. தேங்க் யூ சார். நன்றி, நன்றிங்க அசோக். மிகவும் சிறப்பான, அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் உழைமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நமது சீர்மை மிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரைகள் வாயிலாக எழுமின், உழைமின், விழுமின் என்கின்ற வார்த்தைகள் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கின்றன. அறியாமையிலிருந்து எழுந்து சுய ஆற்றலை உணர்ந்து இலக்கை அடையும் வரை உழைத்து கொண்டிரு என்கின்ற தாரக மந்திரத்தை நம்மிடையே தந்து சென்றவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். எழுமின், விழுமின் சார்ந்த இரு தொகுப்புகள் கடந்த 2 வாரங்களாக நமது அவையினை அலங்கரித்து வந்தது. இந்த வாரம் உழைமின் தொகுப்பில் இன்று மாற்று வழியில் எவ்வாறு நமது வாழ்க்கை பாதையினை தகவமைத்துக் கொள்ளலாம், இயல்பான ஓட்டம் நம்மை எவ்வாறு வழி நடத்துகின்றது, அதில் சிறிய மாற்றத்தை நாம் விதைக்கும் பொழுது நமது வாழ்வியல் பயணம் எவ்வாறு மாற்றம் பெறுகின்றது என்பதை குறித்த அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக அன்பு சகோதரர் அசோக் பணி அவர்கள் நமக்கு அற்புதமான நிகழ்வாக வழங்கிய தருணங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றது சரித்திரம் படைப்போம் தளம் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து. நாளை உழைமின் என்கின்ற தொகுப்பின் கீழ் தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கின்றார் அன்பு ஐயா கவிஞர் ஆசாமு முனியாண்டி அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். டிவியேட் என்கின்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை அன்பு சகோதரர்
அசோக்மணி அவர்கள் இன்று நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்கும் கோணத்தை எவ்வாறு வடிவமைக்கலாம் என்கின்ற மைய சிந்தனையை அடித்தளமாக கொண்டது இன்றைய நிகழ்வு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் தொழில் வல்லுநராகவும் இருந்துள்ளார் என்கின்ற தகவலை அடிப்படையாக கொடுத்திருந்தார். நிலையற்ற தன்மை, நிலையில்லா இந்த பூ உலகில் என்கின்ற வார்த்தை நம்மில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிலையில்லாத இந்த உலகில் நிலையற்ற தன்மை என்பதே நிரந்தரமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலையற்ற தன்மை நமது கடந்த கால நிகழ்வுகளிலும் நிறைய அரங்கேறி இருக்கும், நிகழ்கால நிகழ்விலும் நிறைய அரங்கேறி இருக்கும், எதிர்காலத்திலும் நிறைய அரங்கேற இருக்கும். ஒரு முன்பதிவு செய்கின்ற பொழுது, ஒரு இடத்திற்கான செல்வதற்கான பயணத்திற்கான முன்பதிவு செய்கின்ற பொழுது அங்கு நமக்கு அந்த முன்பதிவு உறுதியாகின்ற சூழல், உறுதியாகாத காத்திருப்பு நிலையில் இருக்கக்கூடிய சூழல் அல்லது கிடைக்காத சூழல் எத்தகைய மனநிலையை நம்மில் விதைக்கும்? உறுதிப்படுத்தப்பட்ட சூழல் நமக்குள் நிம்மதியான மனநிலையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்றும், காத்திருப்பு பட்டியலோ அல்லது கிடைக்காத சூழலோ நம்மில் இந்த நிலையற்ற தன்மையை, நிலையற்ற சூழலை, நிம்மதியற்ற சூழலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நமது பார்வை, இந்த உலகை நாம் எவ்வாறு நமக்குள் நமது கற்பனைகள் வாயிலாக, சிந்தனைகள் வாயிலாக எவ்வாறு கட்டமைத்துள்ளோம், அந்த பார்வையில்தான் நாம் இந்த உலகை எப்போதுமே மதிப்பீடு செய்கின்றோம். அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது இந்த நமது பார்வை என்கின்ற விடயம்தான். இந்த பார்வையை எவ்வாறு நாம் இன்னும் சரிவர கையாளலாம் என்கின்ற வழிமுறைகளை அன்பு சகோதரர் இந்த மாற்று வழி டிவியேட் என்கின்ற புத்தகத்தின் வாயிலாக நமக்கு வெகு சிறந்த உதாரணங்களுடன் கொடுத்தார். இந்த நமது பார்வை எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றது என்று சற்று நாம் ஆழ உற்று நோக்கும் பொழுது, நாம் கடந்த கால வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை என்பது நமது பார்வையை வடிவமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நமது கடந்த கால அனுபவங்கள் நமது பார்வையை வடிவமைக்கக்கூடிய ஒன்றாக எப்பொழுதுமே இருக்கின்றது. ஒரு அலுவலகத்திற்கு செல்கின்றோம், வேலையில் ஆழ்ந்து போகின்றோம், அது முடிந்த பின் வீடு திரும்புகின்றோம். இவை அனைத்தும் இயல்பாக நடக்கும் பொழுது அங்கு நிம்மதியான சூழல் நமக்குள் நிகழ துவங்குகின்றது. ஏதேனும் இதில் நடக்கக்கூடிய விடயங்களில் கால தாமதமோ நேர விரயமோ ஏற்படும் பொழுது நிலையற்ற தன்மையை உணரக்கூடியவர்களாக, ஒரு பயம் கலந்த சூழலுக்குள் பயணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற்றம் பெறுகின்றோம் என்பதை அன்பு சகோதரர் அவர்கள் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். நமது மூளையின் செயல்பாடை எடுத்துக்கொண்டால் அது இரு வகையான விடயங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, சந்தோஷமான மகிழ்வான விடயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும், மற்றொன்று பாதுகாப்பிற்கான சூழலை உறுதி செய்வதையும், இந்த இரண்டு விடயங்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதை எப்பொழுதும் முன்னிலை வைப்பதாக இருக்கின்றது. ஒருவர் உணவு உட்கொள்ளும் போது மகிழ்வான மனநிலையை அவருக்குள் பெற துவங்குகின்றார். அதே நேரத்தில் ஒரு விலங்கிடமிருந்து தப்பிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது
பாதுகாப்பான சூழலை தமக்குள் உறுதி செய்ய துவங்குகின்றார். இதில் உணவு என்பது மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தப்பித்தல் என்பது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த பாதுகாப்பிற்கான சூழலின் போது அதீத நிம்மதி நமது மூளை அடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பழைய நினைவுகளை இன்னும் எவ்வாறு சரியாக நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை பற்றி அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நமது மேலாளரும் நமது உடன் பணிபுரிபவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற சூழலில் நமக்கு சற்று பதற்றமான மனநிலை இயல்பாக ஏற்படும் என்பதை அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நமது பணிவாழ்வு அவர்கள் இருவரும் பேசுவதன் மூலமாக பாதிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு நமக்குள் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள், அல்லது நம்மை பற்றிதான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற சிந்தனை மேலோங்கக்கூடிய தருணமாகவும் இருக்கலாம். இந்த 2 தருணங்களும் இயல்பாக நமது மனதில் உற்பத்தியாகும் என்பதை அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதற்கான மாற்று வழி சிந்தனையை எவ்வாறு நாம் கையாளலாம் என்பதை குறித்த பார்வையில், நாம் நமக்குள் என்ன தகவலை நாம் தருகின்றோம் என்பதை சற்று ஆராய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது, எந்த இடத்தில் இருக்கின்றோம், எந்த இடம் சார்ந்த சூழல் சார்ந்த சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது, எந்த இடத்தில் நாம் வாழ்கின்றோம், வசிக்கின்றோம், அந்த இடத்தின் நிகழ்வுகளும் நம்மை பாதிக்கக்கூடியதாக, பய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த இடத்தையோ அது சம்பந்தப்பட்ட விடயங்களையோ மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக, எப்படிப்பட்ட மனிதர்களிடம் நாம் பழகி கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்களிடம் அதீதமாக பழகி கொண்டிருக்கின்றோமா, நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்பவர்களிடம் பழகி கொண்டிருக்கின்றோமா? இது போன்ற 3 தன்மைகளை ஆராய சொல்கின்றார். அதை பரிசீலிக்கும் பொழுது நமது வாழ்வியல் போக்கை மாற்ற இயலும் என்பதை சொல்கின்றார். நமக்குள் நாம் சரியான நாம் முதலில் நல்ல விடயங்களை நமக்குள் புகுத்துகின்றோமா, நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம், சரியான இடமாக அது இருக்கின்றதா, நாம் பழகக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், இந்த 3 விடயங்களையும் நாம் சற்று மாற்றி யோசித்து சரியாக வடிவமைக்கும் பொழுது வாழ்வியலின் போக்கை மாற்ற இயலும் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். நிலையற்ற தன்மையின் அளவுகோல், அன்சர்டனிட்டி டாலரன்ஸ் எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ளலாம். யார் என்ன பேசினாலும், நம்மை பற்றி யார் என்ன பேசினாலும், எனது குறிப்பிட்ட வேளையில் நான் எவ்வாறு கவனத்துடன் இருக்கின்றேன், அதை எவ்வாறு செவ்வனே செய்து முடிக்கின்றேன் என்கின்ற மனப்போக்கை கொஞ்சம் கொஞ்சம் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, கையாளும் பொழுது, நமது வாழ்வியல் போக்கு இந்த நிலையற்ற தன்மையிலிருந்து ஒரு நிம்மதி கூடிய தன்மைக்கான பயணத்தை மேற்கொள்ள துவங்கும் என்பதை அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இரண்டாவதாக, கிரிட்டிக்கல் திங்கிங் என்கின்ற விடயத்திற்குள் செல்லும் பொழுது நமது பழைய அனுபவங்கள் வைத்து, அதனை வைத்துதான் ஒவ்வொன்றிற்கும் நாம் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை கேள்வி கேட்க துவங்குங்கள். அந்த பழைய அனுபவ கோர்வைகள் வாயிலாக உங்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த மனதின் எண்ணத்தை கேள்வி கேட்க துவங்குங்கள். அப்பொழுது அந்த நிலையற்ற தன்மை என்கின்ற சூழல் சற்று மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை குறிப்பிடுகின்றார் அன்பு சகோதரர் அவர்கள். மைண்ட்ஃபுல்னஸ், நம் மனதை எப்பொழுதும் நிறைவான தன்மையுடையவர்களாக, நிறைவுள்ளவர்களாக வைத்துக் கொள்வதற்கு தியானம், நமது வேலையில் முழுவதுமான கவன குவிப்பு போன்ற விடயங்களை நாம் மேற்கொள்ள துவங்கும் பொழுது நாம்
இந்த நிலையற்ற தன்மையிலிருந்து நிம்மதி சூழலை நோக்கிய பயணத்திற்கான விடயத்திற்குள் செல்ல துவங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் தெரியாத விடயம் எப்பொழுதும் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்றாகவும், நம்மை இன்னும் தாழ்த்தி மதிப்பிடக்கூடிய ஒன்றாகவும், நமக்குள் என்றென்றும் பயத்தை விதைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. இந்த இத்தகைய சூழல் ஏற்படும் பொழுது, தெரியாத விடயத்தை பார்த்து நாம் பயந்து ஒதுங்கும் சூழல் ஏறும் பொழுது, அந்த நிகழ்வை எழுதி பாருங்கள். அதற்கான காரணம் என்ன என்பதையும் எழுதி பாருங்கள். அதற்கான வினாவை எழுப்புங்கள் என்று அன்பு சகோதரர் அவர்கள் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். ஆம், ஒரு நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவர் செல்லும் பொழுது வழக்கமாக நம்மை பார்த்து புன்னகைத்து செல்வார். இந்த முறை ஒரு அப்படியே கடந்து செல்பவராக இருக்கின்றார் என்றார். முதலில் அஸ்யூம் எதற்காக அவ்வாறு செய்தார் என்பதை நம் எண்ண ஓட்டத்தில் எழுதி பாருங்கள், அல்லது எதற்காக என்று சிந்தியுங்கள். அதற்கான அனலைஸ் எதற்காக என்பதையும் எழுதி பாருங்கள். மூன்றாவது, முடிந்தால் அவரிடம் நேரடியாக பேசியே விடுங்கள் என்று ஆக்ஷன் என்கின்ற விடயத்தில் குறிப்பிடுகின்றார். நிறைய நேரங்களில் பேசுவதற்கான கசப்புத்தன்மைதான் இந்த நிகழ்விற்கான அடிநாதமாக இருந்து அதை குலைக்கின்றது என்பதையும் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். எதையும் நமது அஸ்யூம், நமது சொந்த கற்பனைக்குள் எடுத்துக்கொண்டு அப்படியே இதுதான் உண்மை என்று பெரும்பாலான நேரங்களில் பயணித்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அடுத்தபடியாக அதை அனலைஸ், ஆய்வு செய்யுங்கள். அதன் பிறகு அதற்கான ஆக்ஷன், செயல்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர்களிடமோ அந்த நிகழ்வு சார்ந்தோ நீங்கள் இன்னும் முழுமையான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, நமது வாழ்வியலில் இந்த பயம் சார்ந்த உணர்வு, நிலையற்ற தன்மையிலிருந்து நிம்மதி சார்ந்த சூழலை நோக்கி பயணிக்கலாம் என்பதை தமது சிறப்புரை வாயிலாக வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் கடந்த மாதம் எடுத்துக்கொண்ட ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் என்கின்ற புத்தகம் சமூக கட்டமைப்பு, அதில் நாம் எவ்வாறு வாழலாம் என்கின்ற சிந்தனையை தரக்கூடிய ஒன்றாகவும், இந்த டீவியேட் மாற்று வழி என்பது அனுபவங்களை நமது சிந்தனையின் ஊக்கத்தை செயல்படுத்தக்கூடிய மைய சிந்தனையாக இருக்கக்கூடியதை பற்றியும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஆம், ஒவ்வொரு சூழலையும் நாம் நமது பார்வையாக வடிவமைத்துள்ள நம்முடைய கோர் பிலீஃப் சிஸ்டம், அதை ஒவ்வொரு முறையும் சந்தேகிக்க துவங்குங்கள் என்கின்ற சிந்தனையை விதைக்கின்றார் நமது சகோதரர் அவர்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாக. ஒவ்வொரு முறையும் நமது அடித்தளமாக வைத்துள்ள நமது பார்வையை கேள்வி எழுப்ப துவங்குங்கள். அதன் பிறகு அதை ஆய்வு செய்ய துவங்குங்கள். மீண்டும் கேள்வி எழுப்பி அதன் உண்மைத்தன்மையை ஆய்ந்து அதன் பிறகு செயல்பட துவங்குங்கள் என்பதை நமது குழந்தைகள் மூளை அமைப்பும் கூட இலகுத்தன்மை நிறைந்த ஒரு வடிவமாக இருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த பழக்கத்தினை நாம் சிறு வயது முதலே ஏற்படுத்தும் பொழுது, கேள்வி எழுப்ப துவங்கும் பொழுது, அவர்களுடைய மூளை அமைப்பிலும் ஒவ்வொன்றையும் அப்படியே நம்பிவிட்டு அதையே உண்மை என்று நமக்குள்ளே சிந்தித்து கொண்டு செயல்படுவதை குறைத்து, கேள்வி எழுப்புவதன் வாயிலாக உண்மைத்தன்மை உணர்ந்து அதன் வாயிலாக நாம் செயல்படும் பொழுது நமது வாழ்வியல் பயணம் என்பது சிறந்த ஒன்றாக மாற்றம் பெற துவங்கும் என்பதை பற்றியும் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். குற்ற உணர்வு பெரும்பாலும் நம்மை கொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவதாக, தாழ்வு மனப்பான்மை நம்மை கொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மற்றவர்களுடன் ஒப்பிடும் மனப்பான்மையும் நம்மை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குற்ற உணர்வு பெரும்பாலும் நாம் பொறுப்பெடுத்து கொண்ட விடயங்களை சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் முடிக்காத பொழுது நமக்குள் குற்ற உணர்வு மேலோங்க துவங்கி நம்மை அழுத்த துவங்குகின்றது. அப்பொழுது இந்த 3 விடயங்களை அவர் எடுத்துக்கொள்ள சொல்கின்றார். அஸ்யூம், அனலைஸ், ஆக்ட் என்கின்ற இந்த 3
விடயங்களை எடுத்துக்கொண்டு செயல்பட சொல்கின்றார். தாழ்வு மனப்பான்மை, ஃபீலிங்லெஸ் என்கின்ற சூழலில் புரியாத விடயம் வரும் பொழுது நமக்குள் பயம் கலந்த உணர்வு ஏற்படுகின்றது. நமக்கு எதுவுமே தெரியவில்லையே என்று நமது மூளை பாதுகாப்பற்ற சமிக்கையை நமக்குள் உற்பத்தி செய்ய துவங்குகின்றது. அதை கடக்கவும் இந்த வழிமுறையை பயன்படுத்த சொல்கின்றார். ஒப்பீடு, மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நம்மை தாழ்த்தி கொள்ளும் மனப்போங்கு, இதிலும் உண்மைத்தன்மை ஆய்ந்து செயல்பட சொல்கின்றார். ஆம், நம்மில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஒப்பீட்டு நிகழ்வினையும் நாம் சிறுக சிறுக சரி செய்யும் பொழுது நமது வாழ்வியலில் தன்னம்பிக்கை என்கின்ற நிம்மதியான சூழலை நோக்கி பயணிக்க துவங்குவோம். முதலில் நம்மில் நாம் நம்மை எவ்வாறு வடிவமைத்துள்ளோம், இரண்டாவது எந்த இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சரியான சூழலில்தான் இருக்கின்றோமா, மூன்றாவது நாம் பழகும் மனிதர்கள் எத்தகையவர்கள் என்கின்ற விடயத்தை ஆழமாக கட்டமைக்கும் பொழுது நமது குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஒப்பீடு போன்ற விடயங்களிலிருந்து மெல்ல மெல்ல நிம்மதியான சூழலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளலாம் என்கின்ற நிறைய தரவுகளை அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டதிலிருந்து ஒரு 50% மட்டும்தான் இப்பொழுது மேலோட்டமாக கொடுத்துள்ளோம். அவருடைய சிறப்புரையை இன்னும் மறு ஒலிபரப்பு வாயிலாக நீங்கள் கேட்கும் பொழுது இன்னும் பல புரிதல்களை உங்களுக்குள் உள்ளூர உணர்ந்து கொள்ள இயலும். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான புத்தகம் மாற்று வழி டிவியேட் அப்படிங்கிற புத்தகத்தின் சாராம்சத்தை நம்ம கூட பகிர்ந்து கொண்ட அசோக் அவர்களுக்கு நன்றி. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி ஐயா, கவனிப்பாளர்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் பேசுதளத்திற்கு வந்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். அதாவது வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என்கின்ற தலைப்பிலே அருமையாக பேரறிஞர் அண்ணா ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அதுபோல நல்ல புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும் என்பதை போல இன்றைக்கு அழகான ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து அதில் உள்ள கருத்துக்களின் சாரங்களை நமக்கு தொகுத்து வழங்கிய ஐயா அசோக்மணியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே இந்த புத்தகத்தை இவர் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் மேலே ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள் அருமையாக கூறினார்கள். நான் வந்து 10 நிமிடமாகத்தான் கவனித்தேன். ஆனால் அருமையான கருத்துக்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டன. இந்த கருத்துக்கள் நமக்கு செவிக்கு இன்பத்தை தருகிறது, ஏதோ கேட்டு விட்டு சென்று விட்டோம் என்பதை விட ஒரு 10 கருத்துக்களாவது நம் வாழ்வியல் நடைமுறையில் கொண்டு வந்தால் அது வாழ்க்கைக்கு மகிழ்வையும் மன நிறைவையும் தரும் என்பது போல இந்த புத்தகம் அமைந்திருந்தது. இந்த புத்தகத்தில் உள்ள மேலே சொன்னார், இந்த புத்தகத்திலே பல கருத்துக்கள் இருந்தாலும், ஆனால் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்த கருத்துக்களும் நம்மை நல்ல நிலைக்கு இட்டு செல்லும் என்று சொல்லி இருந்தார். இதுபோல் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் நமக்கு இதன் மூலம் அவர் கற்பித்திருக்கிறார். இந்த புத்தகத்தை வாய்ப்பிருந்தால் ஒரு முறை வாசித்து பார்ப்பதற்கு நாமும் முயற்சிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய தளத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழிய வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் அசோக்மணி வழக்கம் போல ஒரு அருமையான புத்தகங்களை பகிர்ந்து கொள்வார். இது டிவியேட் மாற்று வழி இந்த புத்தகத்துல உள்ள சாராம்சங்களை அவ்வளவு அழகா சொன்னாரு. உதாரணங்களோடு நமக்கு எளிதில் புரியும் அளவுக்கு நாம் சந்திக்கின்ற உதாரணங்களை அழகாக எடுத்துக்கொள்கிறார். அன்சர்டனிட்டி, இது எல்லாத்துக்குமே இது நிகழ்ந்திருக்கும். அந்த படபடப்பு, பரபரப்பு ஒரு இருக்கும். அது அழகா அந்த பிரெயினை பத்தி அழகா
சொல்லியிருந்தாரு. ஒரு ட்ரெயின் 6 மணிக்கு ட்ரெயின்னா 5:55க்குலாம் அங்க இருந்தோம் அப்படின்னா ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் இருக்கும். இதே 6 மணிங்கிற இடத்துல நம்ம வந்துகிட்டு இருக்கோம், ஏதோ டிராஃபிக்கு, 6 மணிக்கு கிளம்பிடுமே வண்டி அப்படின்ட்டு அந்த நெருங்க நெருங்க அந்த ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். ஸோ அந்த மனநிலை தான் அன்சர்டனிட்டி அப்படின்னாரு. அதே மாதிரி அலுவலகங்கள்ல நடக்கிற நம்ம ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், நம்மளை பத்தி தானே அது நினைப்பாங்களோ, நம்மளை பத்தி தான் பேசுவாங்களோ அப்படிலாம் இல்லாம நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன பேசினா எனக்கு என்ன, நமக்கு என்ன, அது அவங்க வேலை, நம்ம வேலை, நம்ம வேலையை வந்து சரிவர செய்யணுங்கிற ஒரு உணர்வு பிரெயினுக்கு நம்ம அப்பப்போ கொடுக்கணும் இந்த பயிற்சி அப்படின்ட்டு நிறைய ஆர்கியூமெண்ட். கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டாரு அவரு, பேசின எல்லாத்தையுமே விக்டர் சவர் அழகா சொல்லிட்டாரு. அதுல எனக்கு இன்னொன்று இருந்தது, அந்த கில்ட்டினஸ் சொன்னார் இறுதியா முடிக்கிறதுக்கு முன்னாடி. என்னடா நம்ம கூட தான் இருக்கான், இப்ப நமக்கு மேல நல்லா செய்யறானே, பண்றானே, பேசுறானே, அந்த மாதிரி அந்த இது இல்லாம நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு நிறைய இது தெரியாம இருக்கலாம், நமக்கு தெரியாது சிலது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மனப்போக்கை நம்ம வளர்த்துக்கணும். எதுக்குமே நம்ம அந்த கில்ட்டியை ஃபீல் பண்ணாம இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லியிருந்தாரு. சிறப்பு, அருமையான புக்கு டிவியேட். நம்முடைய சிந்தனைகளை வந்து அந்த பய உணர்வுல இருந்து அப்படியே நம்ம வெளியே போகணும், பழகிக்கணும் அப்படிங்கிறது அழகா சொன்னார். அசியூம் பண்றது, அதை அனலைஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஆக்ட் பண்றது, நம்ம பிரெயின் அப்படி நம்ம பழக்கப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொன்னார். சிறப்பு, அருமையான புத்தகம், அருமையான புத்தக விளக்கம். அசோக் மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருமை அந்த தம்பியா அண்ணனா பிரதரா தெரியல, இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிரதர்னே வச்சுக்கலாம். அசோக் எப்போ கொண்டு வந்தாலும் வித்தியாசமான ஒரு நமக்கு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷனை ஏற்படுத்துறதே அவர் தான். நம்ம வந்து சிறுகதைகள், நாவல்கள் இதுக்குள்ளே இருந்துட்டு இருப்போம். பட் உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறது, டெய்லி வந்து அதை தமிழாக்கம் பண்ணி அதை சொல்கிறதுல ஆங்கில புத்தகத்தெல்லாம் அது அவரோட கடமை ரொம்ப இந்த அவைக்கு ரொம்ப தேவையான ஒன்று. அதுதான் ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டே இருக்கும். இந்த டிவியேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஒரு பழமொழியை ஞாபகப்படுத்துச்சு. என்னன்னா அது, அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நேரங்களில் இந்த 3வது வரைக்கும் நம்ம போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு 2லே இருந்துட்டு அதுக்குள்ளேயே ஆன்சைட்டி, இந்த மன உளைச்சல், அதுக்கப்புறம் ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு இது, அதுக்கப்புறம் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் நினச்சது வந்து எப்படின்னு கரெக்டாக இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி தானும் நினச்சி அடுத்தவங்களையும் அதை வந்து மிஸ்லீடு பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, எவ்ரிடே அவங்க நினைக்கிறது நடக்கிற மாதிரியே அவங்களுக்குள்ளே ஒரு விஷயத்த பதிவு பண்ணி அவங்களோட மற்றவங்கள்ட்டேருந்து வித்தியாசப்படுற மாதிரியே இருப்பாங்க சில பேர். அது எப்படி நம்மளை வந்து பாதிக்கும்னா, இந்த மாதிரி நீ பார்க்குற உலகம் கிடையாது, உலகம் வந்து வேற, அதை நீ அப்ரோச் பண்ணாதான் அது தெரியும் அப்படிங்கிறத தான் இந்த புத்தகம் மொத்த கருத்தாக சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அசியூம் பண்ணுறது, மதிப்பீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அது சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப அதிகமாகவும் பண்ணிக்கிறது, இல்லைன்னா அதை விட்டுட்டு இவங்களா ஒன்று நினச்சிட்டு அதுலேருந்து விலகி போகிறது. ஸோ இந்த புத்தகம் வந்து சிம்பிளாக சொன்னோன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம். அதை வந்து எந்த ஒரு உன்னோட முன்முடிவோட எந்த விஷயத்தையுமே அணுகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்லலாம் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அனுபவத்தை தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு 2 நாள் லீவ் விட்டுட்டு இப்போது ஸ்கூலுக்கு போகலேன்னு வச்சுங்களேன், 3வது நாள் பக்கத்தில் இருக்கவன் கேட்டான்னா அவன் நம்மளை பயமுறுத்துவான். ஐயோ போச்சு, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, 2 நாளாச்சு, இப்போ 4 சப்ஜெக்ட் வந்துட்டோம், என்னென்னமோ சொன்னார் அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி 4வது நாள் ஸ்கூல் போகிற பயத்தை நமக்கு ஏற்படுத்திடுவான்.
போகணுமா, இந்த வாரம் பூரா லீவ் எடுத்துடலாமே அப்படின்னு. இதுதான் வந்து பேசிக்காக கிடைச்ச அனுபவம். அதாவது அடுத்தவங்களுடைய தாட் ப்ராசஸுக்கும் சில விஷயத்த வந்து செவி வழி செய்தியாக கேட்டு நம்ம வந்து கடந்து போகிறதுக்கும், அதாவது உண்மை தெரியாமல், உண்மைத்தன்மை புரியாமல் உலகத்தை கடக்கிறதுக்கும் இது. பட் உண்மையிலே பார்த்தா நேராக போயிருந்தா கூட அதே சார் வந்து ரொம்ப கூலாக அழகாக ஹேண்டில் பண்ணி அந்த 2 நாள் நடத்துனதையும் நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி முடிச்சிருவார். இந்த பார்வை நமக்கு வராது. ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டது எல்லாமே வந்து இந்த மாதிரி அனுபவத்தை சொல்லி பயமுறுத்துகிற பார்வையாக தான் இருக்கும். இதையே தான் நம்மளும் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு. அதுதான் வந்து இந்த புத்தகம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுது. வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம். அதை வந்து அழகாக கடந்து போகணும். அது தவறோ சரியோ, தவறாக இருந்தால் நம்ம ஒத்துக்கும் போது தான் அதோட மதிப்பீடு எக்ஸாக்டாக இருக்கும். ஒத்துக்காமல் அதை வந்து சப்பக்கட்டு கட்டுறதோ இல்லை புதுசாக வேறு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி செஞ்சேன்னு சொல்கிறதோ வந்து வேலிட் பாயிண்ட்டாக இருக்காது. ஸோ அது மாதிரி தான் நம்ம இதை இந்த புத்தகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல புத்தகம். நிறைய அதாவது ஆன்சைட்டி, இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கவங்க இவங்க எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நன்றி, நல்லா இருந்ததுங்க. அருமையான காலை பொழுதில் இந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையோட வேறு மாதிரி ஒரு உலகம் இருக்குங்கிறத சொல்கிறத 4-5 பாயிண்ட்டாக சொன்னால் தான் நம்ம நம்புவோம் இல்லையா? பொதுவாக வெள்ளைக்காரன் சொன்னால் தான் நம்ம நம்புவோம். அது மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க. அழகாக இருந்தது. நல்லது. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாற்று வழி அன்பு அசோக்மணி அவர்கள், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நடைபயிற்சி போயிட்டே தான் இந்த நிகழ்வை இது பண்ணுறேன். இப்போ ஒரு அதை தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பூங்கா, அதில் உட்காந்துட்டு அதை தான் பார்த்து அதை வியந்து போய் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாற்று வழி என்பது நடைப்பயிற்சி போகும்போது கூட ஒரே வழியில போகாம வேற வேறு வழிகளில் போகக்கூடிய ஒரு பழக்கம். இதுவும் இன்னைக்கு ஐயா பேசின அந்த மூளையினுடைய சிந்தனைகளுக்கு வந்து நான் தொடர்பு படுத்தி பார்க்குறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரை. ஐயா சொன்னதுல முக்கியமா இந்த நடைப்பயிற்சி தொடர்பாக தான் நம்ம போகும்போது ஒரு தினமும் நம்மளை பார்த்து புன்னகைத்து போறாங்க. சில நேரங்கள்ல அவங்க புன்னகைக்காம அப்படியே போகும்போது நம்ம மனசு கொஞ்சம் மாதிரி வருத்தப்படும். என்ன தினமும் பார்த்து சிரிப்பாரு, இன்னைக்கு சிரிக்காம போறாரு, அதை பத்தி போட்டு நம்ம குழப்பிக்கிட்டே இருப்போம். இதுல என்ன சிக்கல்கள் இருக்கு, என்ன பிரச்சனை, நம்ம மேல கோவமா, அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சிந்திச்சிருப்போம். ஆனா அவர் கையில ஒரு 2 நிமிடம் பேசிட்டா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்துடும், இயல்பான ஒரு நிலைக்கு வந்துடலாம். ஆனா அதை பத்தி சிந்திக்காம அவர் கையில பேசுறது தவிர்க்கிற சூழல் தான் பெரும்பாலும் நிலவுது. இப்போ பெரும்பாலும் வந்து பேசுறதே பெரும்பாலானவர்கள் தவிர்க்கிறார்கள். சமீபத்துல கூட என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் மகள், நான் உருவாக்கிய ஒரு குழந்தை, இன்னைக்கு நிறைய நல்ல ஒரு இதுல இருக்காங்க. அவங்க சில நேரத்துல பேசும்போது போன் எடுக்க மாட்டாங்க. அவங்க வேலை தொடர்போ என்ன தெரியாது. அதனாலேயே நானும், ஏன்னா நம்ம வயது அவங்க வயது நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளைங்க நம்ம கையில பேச மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பேசாம இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு எங்க சகோதரி வந்து உங்களுக்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு தொடர்பு. இது என்ன ஐயா பேசுனதையும் இதையே நான் தொடர்பு படுத்தி பாக்குறேன். இவ்வளவு ஒரு அற்புதமான உரை அப்படின்றத. வேற ஒரு, அதாவது இது சமூகம் சார்ந்த இதுக்காக ஒரு உதவி பண்றதுக்காக அந்த அம்மா டோட்ல வேலை பார்க்கறாங்க. வேற ஒருத்தர் உதவி கேட்டாரு, இன்ஜினியரிங் இப்ப கவுன்சிலிங் நடந்திருக்காது, உதவி பண்ணுங்க. சரி, வேற சமூக பணி தானேன்னு சொல்லிட்டு அவங்க கையில பேசினேன். அப்புறம் சித்தப்பா சாரி சித்தப்பா, நான் நீங்க போன் பண்ணீங்க நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க மனம் வரைஞ்சு ரொம்ப நேரம் என் கையில பேசினாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரி, மக நம்ம கையில பேசினேன். இது மாதிரி மனம் விட்டு பேசுறது இன்னைக்கு கால சூழல்ல ரொம்ப குறைவா போச்சு. எல்லாமே இப்போ சமூக வலைதளங்கள், அதுல இந்த வாட்ஸ்அப்லயே டைப் கூட பண்றது கிடையாது. அதாவது அந்த ஹாய் மெசேஜ், அது மாதிரி அந்த சிம்பிள்ஸ் போட்டு பதில் கொடுக்குற சூழல். ஆனா ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் போனா நம்ம மொழி மறைஞ்சிரும், பேச்சு மறைஞ்சிரும், கற்காலத்துக்கு தான் நம்ம போகக்கூடிய சூழல் போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி அதனால அன்பு சகோதரர் மணி அவர்கள் இன்னைக்கு நிகழ்த்திய அந்த உரை பத்தில அதே மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம எது நடந்தாலும் அதை வந்து நம்ம கேள்வி கேட்டு எதனால இது நடந்தது அப்படின்ற விஷயங்களை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வழிகளை பத்தி தெரிந்து கொள்ளணும் என்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை சொன்னாரு. இதை வந்து அசோக் மணி அவர்கள் வந்து இது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் என்றதுனால
என்னால முழுமையா அதை கொடுக்க முடியல அப்படின்றத ஐயா பிரிட்டோ அவர்கள் தெளிவா எங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி எடுத்து சொன்னாங்க. உண்மையிலே பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அஹ் கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று, யாவும் நடந்தது நன்று. ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ, ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ, அரசன் இல்லாமல் உலகை ஆளும் காலமும் வாராதோ, என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் நன்று. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று, யாவும் நடந்தது நன்று. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா, மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா, என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. அசோக்மணி ஐயாவுடைய இன்றைய இந்த தொகுப்பின் மூலம் சில விஷயங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது, பதில் கிடைத்தது. அதனால் கேள்வி கேட்போம், மனம் விட்டு மனிதர்களோடு பேசுவோம், மனிதர்களாக மாறுவோம் என்று இன்றைய நிகழ்ச்சிக்கான தொகுப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடல் ரொம்ப பொருத்தமாகவும் இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அசோக்மணி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ மேடம். நான் இருந்துட்டு ஆரோக்கிய பிரிட்டோ சாருக்கு தேங்க்ஸ் சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கல. ஸோ நம்ம சரியா பண்ணலன்ற ஒரு ஃபீலிங். பட் உங்களோட இது கேட்டதுமே எனக்கே அந்த புக்கை இன்னொரு முறை ஒரு ரிவ்யூ கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது. இன்னும் கூட இவ்வளோ தெளிவாக இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃபீலிங் கூட கிடைச்சது சார். நான் கொஞ்சம் செதற விட்ட மாதிரி இருந்தது, எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி. ரொம்ப நன்றி சார். சரவணகண்ணன் சார் வந்திருக்காரு. அவர் பேசினார்னா என்னால் அதுக்கு அவர் எப்படி பேசுவார்னா நான் ஏதாவது சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு பேசுவார் சார். எனக்கு 45 வயசு, நவம்பர் வந்ததுனால 46 ஆரம்பிக்கும். ஸோ நான் அண்ணனா தம்பியாக நீங்கள் தான் சார் முடிவு பண்ணணும். ரெண்டாவது, நான் உங்ககிட்ட எப்பயுமே நோட் பண்ணது, இப்போ நீங்கள் சொன்ன விதத்தில் கூட நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ரெண்டு பேரோட மைண்ட் ஒரே மாதிரி இருக்கும் இந்த விஷயத்துல, இந்த புக்குன்ற இந்த படிக்கிற விஷயத்துலன்ற மாதிரி எனக்கு ஒரு எப்பயுமே அந்த ஃபீலிங் என்ன நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நம்ம 2-3 டைம் ஃபோனில் பேச ட்ரை பண்ணோம். பட் எனக்கு இந்த ஃபோனில் பேச வர்றதே இல்லை. அது ஏன்னு தெரியறதில்ல. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன் ஃபோனில். நேரில் தான் நிறைய பேசுவேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எப்பயாவது திருப்பூருக்கோ இல்லை சென்னைக்கோ, ஆனால் எனக்கு உங்களை புரிஞ்சிக்க முடிஞ்சது. நீங்கள் திருப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்க, சொந்த ஊர் சென்னைன்ட்டு. எங்கே வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பண்ணுவேன் கண்டிப்பாக அது. ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த புக்கு பற்றி பேசணும் அப்படின்னம்னா ஐயா பாடின மாதிரி தான். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை கேள்வியே கேட்காம பயந்துகிட்டு இருக்கோம், இல்லைன்னா நம்மளா ஒரு முடிவு எடுத்துட்டு அது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு ரெகுலர் பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த விஷயம் முக்கியமா, அதாவது கொஸ்டின் கேட்டுக்கிட்டேவும் இருக்க முடியாது, ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணதோ அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து ரெகக்னைஸ் பண்ணி என்ன இந்த விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது, ஏன் பண்ணுது,
இது எதனால பண்ணுது அப்படின்ட்டு சும்மா ஒரு சாதாரண கொஸ்டின் நீங்க கேட்டு அந்த ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சாலே ஒரு டயத்துல அது கிரிட்டிக்கல் திங்கிங்கா மாறும். அந்த திங்கிங் வந்துட்டா எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். தேவையில்லாம இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு லைஃபை கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த புக். ஸோ அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பேசுவாங்க. தேங்க்யூ சார். ஸோ அவ்வளோதான் மேடம், இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நீங்க பதில் சொல்லிட்டீங்க சரவணன் கண்ணா கேட்டதுக்கு. சரவணன் கண்ணா அண்ணனா தம்பியான்னு இப்ப சொல்லுவாரா இல்ல அடுத்த நிகழ்வுல சொல்லுவாரான்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அருமையான புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதற்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.